வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ் வலைப்பு உலகத்தை பத்தி. அதாவது தமிழ் பிளாகிங். உங்க கருத்துக்களை உலகத்துக்கிட்ட சொல்லணும், ஒரு பெரிய கம்யூனிட்டி கூட கனெக்ட் ஆகணும்னு நினைச்சா இது ஒரு செம்மையான வழி. வாங்க இத பத்தி இன்னும் டீப்பா பார்க்கலாம். உங்களுக்குள்ள நிறைய ஐடியாஸ் இருக்கா? அத மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசையா? ஒருவேளை கவிதையா இருக்கலாம், கதையா இருக்கலாம், இல்ல சும்மா உங்க எண்ணங்களா கூட இருக்கலாம். அத உலகத்துக்கே கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளாகிங் ஒரு சரியான வழி. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். வலைப்பு, அதாவது இங்கிலீஷ்ல பிளாக்னு சொல்றோம் இல்லையா? அது என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா இன்டர்நெட்ல உங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் மாதிரி. நம்மளாம் சின்ன வயசுல டைரி எழுதுவோம்ல, அதே மாதிரி தான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், நீங்க எழுதுறது உங்க டைரியோட நிக்காது, உலகத்துல இருக்கிற யார் வேணும்னாலும் படிக்கலாம். சரி, இந்த பிளாகிங்கிற கான்செப்ட் எல்லாம் எப்படி தான் உருவாச்சு? அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? அதுலயும் குறிப்பா நம்ம தமிழ் மொழியில இதோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பார்த்துட்டு வரலாம். இங்க பாருங்க, 1997ல வெப்லாக்னு ஆரம்பிச்சு 1999ல பிளாக்னு மாறி, ஆனா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 2003லயே தமிழ்ல பிளாக்ஸ் வந்துருச்சு. அதாவது உலக அளவுல இது பிரபலமாக ஆரம்பிச்ச கொஞ்ச வருஷத்திலேயே நம்ம ஆளுங்க களத்துல இறங்கிட்டாங்க. இதுல இன்னொரு பெருமையான விஷயம் என்ன தெரியுமா? இந்திய மொழிகள்லயே தமிழ்ல தான் பிளாகிங் முதல்ல ரொம்ப வேகமா வளர்ந்துச்சு. டெக்னாலஜியில நாம எப்பவுமே கெத்துதான்னு இது காட்டுது இல்லையா? ஓகே, வரலாறு எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த தமிழ் பிளாக்ஸ்ல அப்படி என்னதான் எழுதுறாங்க? சும்மா ஏதாவது எழுதுவாங்களா, இல்ல ஒரு வரையறை இருக்கா? இலக்கியத்துல ஆரம்பிச்சு சுட சுட சமையல் வரைக்கும் அந்த உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். இத பாருங்களேன், ஒரு பக்கம் ரொம்ப சீரியஸா இலக்கியம், அறிவு சார்ந்த விவாதங்கள் போயிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு நம்ம வீட்ல மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு மணக்க மணக்க ரெசிபி ஷேர் பண்ணுவாங்க. இதுதாங்க தமிழ் பிளாகிங்கோட அழகே. எல்லா விதமான ரசனைக்கும் இங்க ஒரு இடம் இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது கண்டிப்பா இங்க கிடைக்கும். அப்போ என்னென்ன தலைப்புகள்ல எழுதுறாங்கன்னு பார்த்தா அடேங்கப்பா பெரிய லிஸ்டே இருக்கு. இலக்கியம், கவிதை, அறிவியல், டெக்னாலஜி, அப்புறம் ஆன்மீகம், பக்தி, சினிமா ரிவ்யூ, சமையல் குறிப்புகள்னு அட எதுக்கு இவ்ளோ தூரம்? நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட அழகா எழுதுறாங்க. சொல்லப்போனா இங்க இல்லாத டாபிக்கே இல்லைன்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் கேட்டப்போ நானும் ஏன் ஒரு பிளாகர் ஆகக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பா தோணிருக்கும். நல்ல விஷயம் என்னன்னா, அது ரொம்ப ரொம்ப சுலபம். வாங்க உங்க சொந்த வலைப்புவை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பாத்தீங்களா, எவ்வளவு சிம்பிள். blogger.com மாதிரி ஒரு சைட்டுக்கு போறீங்க, கிரியேட்டிவ் பிளாக்னு கிளிக் பண்றீங்க, உங்க கூகுள் அக்கவுண்ட் வச்சு லாகின் பண்றீங்க, அப்புறம் உங்க பிளாகுக்கு ஒரு பேரு, ஒரு அட்ரஸ், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிசைன். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷமே உங்க முதல் போஸ்ட்டை எழுதி பப்ளிஷ் பண்ணிடலாம். இதுக்கு போய் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கணுமா என்ன? ஒரு இமெயில் ஐடி இருந்தா போதும், நீங்களும் ஒரு பிளாகர் தான். ஆனா பிளாக் ஆரம்பிக்கிறது ஒரு விஷயம்னா அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது இன்னொரு விஷயம். அதுக்கு சில டிப்ஸ் இருக்கு. முதல்ல என்ன எழுத போறோம்னு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஒரு ரெகுலர் ஷெட்யூல் வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு போஸ்ட் மாதிரியாவது போடுங்க. உங்க பிளாகோட லுக் ரொம்ப முக்கியம், சோ ஒரு நல்ல தீம் செலக்ட் பண்ணுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா உங்க ரீடர் சொல்றத கேளுங்க, அவங்க கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் செஞ்சா உங்க பிளாக் நிச்சயம் ஹிட் தான். சரி, இப்ப கொஞ்சம் பெரிய விஷயத்துக்கு வருவோம். இந்த பிளாக்ஸ் எல்லாம் சும்மா டைம் பாஸ்க்காக எழுதுறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. நம்ம சமூகம், நம்ம கலாச்சாரம், நம்ம மொழி மேல இது ஏற்படுத்துற தாக்கம் நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 11,000க்கும் மேல தமிழ் பிளாக்ஸ் இருக்கு. 6,000க்கும் மேற்பட்டவங்க எழுதிட்டு இருக்காங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய உயிரோட்டமான ஒரு சமூகம்னு. இது ஏதோ ஒரு சின்ன குரூப் இல்ல, இது ஒரு பெரிய டிஜிட்டல் புரட்சியை தான் சொல்லலாம். இந்த மேற்கோள் எவ்வளவு உண்மையானது பாருங்க. வலைப்பூக்கள் சாதி, மதம், நாடு என்ற எல்லைகளை கடந்து தமிழர்களிடையே ஒரு புதிய நட்பு வட்டத்தை உருவாக்கி தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. உண்மைதானே? இன்டர்நெட் மூலமா நாம எங்க இருந்தாலும் சரி, நம்மள மாதிரி யோசிக்கிறவங்களோட கனெக்ட் பண்ண முடியுது. இது தமிழ வளர்க்கல ஒரு அருமையான வழி. குறிப்பா நம்ம நாட்டை விட்டு வெளிநாடுகள்ல வாழ்ற தமிழர்களுக்கு இந்த vlogs ஒரு வரப்பிரசாதம். அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, அவங்க தாய்மொழியோடையும் நம்ம கலாச்சாரத்தோடையும் தொடர்புல இருக்க இது ஒரு டிஜிட்டல் பாலம் மாதிரி செயல்படுது. அவங்க தனிமையா இல்லைங்கிற உணர்வையும் இது கொடுக்குது. இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக தான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கும் சொல்ல ஒரு கதை இருக்கு, உலகத்துக்கிட்ட பகிர ஒரு கருத்து இருக்குன்னு தோணுதா? அப்போ அடுத்து தமிழ் வலைப்பதிவர் நீங்களா இருக்கலாமே. யோசிக்காதீங்க, இந்த பெரிய உரையாடல்ல நீங்களும் கலந்துக்கோங்க. உங்க பயணத்தை இன்னிக்கே தொடங்குங்க.